வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கிராமப்புற மக்களின் வாழ்க்கை மட்டத்தை உயர்த்துவதை தற்போதைய அரசின் முக்கிய பொறுப்பாக தேசிய மக்கள் சக்தி அரசு கருதுகிறது என்று ஜனாதிபதி தெரிவிப்பு. முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேன கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் இன்று கைது செய்யப்பட்டு எதிர்வரும் ஜூலை 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில். யாழ்ப்பாணம் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட புதைக்குழியில் இருந்து இதுவரை 42 எரிவு தொகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல். இலத்திரனியல் வணிக கொள்கையினை உருவாக்குவதில் இனியும் தாமதிக்கலாகாது என்று ஸ்ரீலங்கா பொதுச்சேர பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். கிராமப்புற ஏழை மக்களின் வாழ்க்கை மட்டத்தை உயர்த்துவதை தற்போதைய அரசின் முக்கிய பொறுப்பாக தேசிய மக்கள் சக்தி அரசு கருதுகிறது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சமூக சக்தி என்ற தேசிய வேலை திட்டத்தின் தொடக்க நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், இலக்காக குறித்த சமூகங்களுக்கு மானியங்கள் முறையாக வழங்கப்பட வேண்டும் என்பது அரசு பின்பற்றும் அடிப்படை கொள்கைகளில் ஒன்றாகும் என்று கூறியிருந்தார். இதனை அடுத்து கிராமப்புற வறுமையை நீக்குவது கட்டாயம் என்பதையும் அதன் நோக்கில் ஏற்கனவே பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். நாட்டின் பொருளாதார நிலைமையினை நிலைப்படுத்துவதற்கான முக்கிய அம்சங்களில் பலவும் முன்னேற்றம் பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். மானியங்களை பெற தகுதியான மக்கள் துல்லியமாக அடையாளம் காண திறமையான தரவுகள் அமைப்பு அவசியம் எனவும் அதன் மூலம் உதவிகளை நேர்மையாக வழங்க முடியும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதற்காக நிர்வாக அதிகாரிகள் நேர்மையாக செயல்பட வேண்டிய கட்டாயம் உள்ளது என்றும் ஜனாதிபதி கூறினார். அத்துடன் கிராமப்புற மக்களுக்கு வழங்கப்படும் அனைத்து உதவி திட்டங்களையும் ஒரே கட்டமைப்பில் ஒருங்கிணைக்கும் வகையில் பிரஜாசக்தி வேலை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது என்றும் ஜனாதிபதி விளக்கியுள்ளார். லங்கா இந்தியன் ஆயில் நிறுவனம் ஜனாதிபதி நிதியத்திற்கு 100 மில்லியன் ரூபாவை நன்கொடையாக வழங்கியுள்ளது. இந்த நன்கொடைக்கான காசோலையை நிறுவனத்தின் இலங்கை முகாமைத்துவ பணிப்பாளரான தீபக் தாஸ் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவிடம் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து வழங்கியுள்ளார். இலங்கையின் கல்வி, சுகாதார மற்றும் கலாச்சார துறைகளுக்காக இதுவரை பல்வேறு நன்கொடைகளை வழங்கி வந்த லங்கா இந்தியன் ஆயில் நிறுவனம் இப்போது அதனை விரிவுபடுத்தி ஜனாதிபதி நிதியத்திற்கும் இந்த நன்கொடையை வழங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷான் கமகே உள்ளிட்ட ஜனாதிபதி செயலக அதிகாரிகளும் லங்கா இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேன கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் இன்று கைது செய்யப்பட்டார். இதனை அடுத்து அவர் எதிர்வரும் ஜூலை மாதம் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த கோரிக்கையை பரிசீலித்த நீதிமன்றம் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் சந்திரசேனவின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணியிடமிருந்து வாதங்களை கேட்டுக்கொண்ட பிறகு அவரை விளக்கமறியலில் வைப்பதற்கான உத்தரவை பிறப்பித்திருந்தது. கையூட்டல் மற்றும் ஊழல் தொடர்பான விசாரணைக்கு அமைவாகவே எஸ் எம் சந்திரசேன இன்று காலை ஆணைக்குழு முன் ஆஜராகி இருந்தார். அவரின் கைது அந்த சந்திப்புக்கு பின்னரே இடம்பெற்றிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழியில் இருந்து இதுவரை 42 எண்பு தொகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளன. இதில் 37 முழுமையான மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு தற்போது யாழ் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தில் பாதுகாப்பாக வைத்திருப்பதாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பில் செயல்படும் சட்டத்தரணி வி.கே. நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். அத்துடன் அகழ்வில் மீட்கப்பட்ட பாடசாலை புத்தகப்பை, பொம்மை, காலணி, சிறு வளையல் போன்ற பொருட்கள் நீதிமன்ற கட்டுக்காவலின் கீழ் சான்று பொருட்களாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன என்றும் அவர் கூறினார். அதே நேரம் செம்மணி சித்துப்பாத்தி பகுதியில் மேற்கொள்ளப்படும் மனித புதுகுழி அகழ்வு பணிகளில் மேலும் 2 சுறார்களின் எண்புக்கூட்டு தொகுதிகள் இன்று அடையாளம் காணப்பட்டன. இந்த அகழ்வு பணிகள் தடயவியல் பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ் சோமதேவ் அவர்களின் தலைமையில் யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்கள் கலந்து கொண்ட நிலையில் முன்னெடுக்கப்பட்டது. அத்துடன் நேற்று வெள்ளிக்கிழமை கண்டுபிடிக்கப்பட்ட 2 சிறார்களின் எண்புகளுடன் சிறுமி ஒருவருக்குரியதாக கருதப்படும் ஆடை ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சட்டத்தரணி வி.எஸ். நிரஞ்சன் தெரிவித்தார். இதன் மூலம் இதுவரை அடையாளம் காணப்பட்ட மனித எண்பு புதைப்பொருள் தொகை 42 அதிகரித்துள்ளது. அதில் 37 தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேலும் கூறுகையில், முதல் கட்டமாக செம்மணி சிந்துப்பாத்தி இந்து மயானத்தில் 3 நாட்கள் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் மழை காரணமாக இடைநிறுத்தம் ஏற்பட்டது. பின்னர் மேலும் 6 நாட்கள் அகழ்வு பணிகள் தொடர்ந்து நடைபெற்றது. 2ஆம் கட்ட அகழ்வுகள் தொடர்ந்து 8 நாட்களாக இடம்பெற்றுள்ளது. இதுவரை மொத்தமாக 17 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்ட 80 தொகுதிகள் நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் பிரணவனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இவை தற்போது யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் சட்ட வைத்திய பிரிவில் உள்ள எண்பு ஆய்வக கூடத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட பொருட்களில் பாடசாலை பைகள், பொம்மைகள், காலணிகள் மற்றும் சிறிய வளைகள் உள்ளிட்டவை நீதிமன்ற கட்டுப்பாட்டின் கீழ் பாதுகாக்கப்படுகிறது.
தற்போது அகழ்வு பணிகள் மட்டுமே நடைபெற்று வருகிறது. எந்த ஒரு விஞ்ஞான பரிசோதனைகளும் இப்போது வரை தொடங்கப்படவில்லை. அகழ்வு முழுமையாக முடிந்த பிறகே சட்ட வைத்திய அதிகாரியின் தலைமையில் விசாரணை குழு மூலம் 80 தொகுதிகள் ஆய்வு செய்யப்படும். அதன் பின்னர் இறப்புக்கான காரணம், நபரின் பாலினம் மற்றும் வயது உள்ளிட்ட விவரங்கள் வெளியாகும். மேலும் அகழ்வுகள் முடிந்த பிறகு மீட்கப்பட்ட பிற சான்று பொருட்கள் கால எல்லையை தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா அறிவிப்பார். அதே சமயம் புதுக்குடி அமைந்த இடத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் போலீசார் 24 மணி நேரமும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான விசாரணைகள் தொடர்பாக அவரது உறவினர்கள் சார்பில் செயல்படும் சட்டத்திறனிகள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்திறனிகள் தொடர்ந்து நீதிமன்றத்தில் முன்னிலையாகி வருகின்றார்கள் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். செயல்பாட்டு திறன் வாய்ந்த இலத்திரனியல் வணிக கொள்கையை உருவாக்குவதில் இனியும் தாமதிக்கலாகாது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் பதிவிட்டுள்ள உரையில், இலத்திரனியல் வணிக கொள்கை என்பது ஆடம்பரமான விடயமல்ல என்றும் அது வேலைவாய்ப்பு, புத்தாக்கம் மற்றும் உலகளாவிய போட்டியில் ஈடுபாட்டுக்கு அடித்தளமாக அமையும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் நவீன உலக சூழலை பிரதிபலிக்கும் வகையில் தனியார் துறை, டிஜிட்டல் தளங்கள், தொழில்நுட்பம் மற்றும் உள்கட்டமைப்பு சேவைகள் வழங்குவோர் உள்ளிட்ட பல தரப்புகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு ஒரு நடைமுறையில் பயனுள்ள கொள்கையினை இலங்கை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். வணிகங்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு இடையிலான இலத்திரனியல் பரிவர்த்தனைகள் எளிமையாக்கப்பட வேண்டும் என்றும் வாடிக்கையாளர்களுக்கும் சிறு நடுத்தர அளவிலான வணிக முயற்சியாளர்களுக்கும் இடையாக இருக்கும் தடைகளை நீக்குதல் அவசியம் என்றும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டார். இவ்வகை கொள்கை வெறும் வர்த்தக வளர்ச்சி, புதிய முயற்சியாளர்கள், சிறு மற்றும் நடுத்தர வணிகங்கள், டிஜிட்டல் புத்தாக்கத்தை உருவாக்குவோர் ஆகியோருக்கான புதிய பொருளாதார வாய்ப்புகளின் திறவுகோலாகவும் அமையும் என்று அவர் கூறினார். இலங்கையின் டிஜிட்டல் ஏற்றுமதிகள் மற்றும் இ காமர்ஸ் நுகர்வு தேவைகள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் உலகளாவிய முன்னேற்றத்தில் பின்தங்கும் அபாயம் உள்ளது என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். எனவே இலங்கை தற்போது தன்னிச்சையான எதிர்கால நோக்குடைய செயல்திறன் மிக்க இலத்திரனியல் வணிக கொள்கையினை விரைந்து உருவாக்க வேண்டும் என்பது அவரது முக்கிய கோரிக்கையாகும். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிங்கள மற்றும் தமிழ் மொழிகளுக்கான மொழிபெயர்ப்பு மென்பொருளை உருவாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இது தொடர்பான தகவலை டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு வெளியிட்டுள்ளது. அத்துடன் மொரட்டுவ பல்கலைக்கழகம் உட்பட பல பல்கலைக்கழகங்கள் தனியார் துறையுடன் இணைந்து இந்த மென்பொருளை உருவாக்க ஒத்துழைத்து வருவதாக பிரதியமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். இதன்படி அடுத்த 6 மாதங்களுக்குள் இந்த மென்பொருள் பொதுமக்களின் பாவனைகளுக்கு விடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். புதிய மென்பொருள் பேசும் சிங்கள உள்ளடக்கத்தை சில நொடிகளில் தமிழில் மொழிபெயர்க்கும் திறனை கொண்டிருக்கும் என்றும் நேர்மாறாகவும் இது இருக்கும் என்றும் பிரதியமைச்சர் மேலும் தெரிவித்திருந்தார்.